ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ். இன்னைக்கு டாபிக்ஸில் இந்த சிம்பிளான 3D மாடல் எப்படி கேட்டையா ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த 3D மாடலை எப்படி ரீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3Dயோட ஐசோமெட்ரிக் வியூ இருக்குது. தென் இந்த 3Dயோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த டைரக்ஷனாக நம்ம ஃப்ரண்ட் வியூவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் வியூ கொடுத்துருக்குறாங்க. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் வியூ கொடுத்துருக்குறாங்க. இந்த செக்ஷன் வியூ எப்படி எடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் வியூ, ஓகேங்களா. இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏங்கிற லைன் மூலமாக கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் செக்ஷன் லைன். ஸோ இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வியூவில் பார்க்கும்போது ஸோ நமக்கு என்ன தெரியுதோ அதுதான் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3Dயில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் லைன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கட் ஆகும். கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன், இந்த ஆஃப் ஆஃப் த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆஃப் ஆஃப் த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ரிமைனிங் இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தா நமக்கு என்ன தெரியுமோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஹேட்சிங் கொடுத்துருக்காங்க. நம்ம கட் பண்ணும்போது இப்போ எக்ஸாக்டாக இந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த பார்ட் வந்து இந்த மாதிரி கட் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல மெட்டீரியல் இருந்தால் மட்டும் தான் அது ஹேட்சிங்கில் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஹேட்சிங்கில் இருக்குது அப்படின்னா என்ன ரீசன்னா ஸோ இதில் மெட்டீரியல் இருக்கிறது அதனால இதை வந்து ஹேட்சிங்கில் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த செக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லைனா இதுக்கு பின்னாடியோ இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஹேட்சிங்கில் காமிக்க மாட்டோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. பட் இது வந்து இந்த கட்டிங் லைனில் வந்து நமக்கு கட் ஆகாது. ஸோ நம்ம கட் பண்ணுற இடத்துல இருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹேட்சிங் வந்து க்ரியேட் ஆகலை. தென் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது இந்த சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஹோல் இருக்கிறதுனால இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். இதில் ஹேட்சிங் இருக்காது, இதில் ஹோல் இருக்குன்னு அர்த்தம். தென் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் நமக்கு தெரியும். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இதுலேயே நமக்கு ஹேட்சிங்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுற இடத்துல இருந்து முன்னாடி இருக்குது. கரெக்டாக கட் ஆகிற இடத்துல என்ன சாலிட் இருக்குதோ அந்த சாலிடில் மட்டும் தான் ஹேட்சிங் வரும், ஓகேங்களா. ஸோ தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி இந்த 3D மாடலை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வந்து 3-4 ஸ்டெப்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம பேட் அண்ட் பேக்கெட் கமாண்ட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த கட்லாம் நம்ம வந்து பேட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து கேட்டையா ஓப்பன் பண்ணிக்கலாம். கேட்டையா ஓப்பன் பண்ணிட்டோங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் விண்டோவில் இருக்கும். ஸோ வி நீட் டு சேஞ்ச் இன்டு பார்ட் ஒர்க் பெஞ்ச். ஜஸ்ட் செலக்ட் திஸ் மெக்கானிக்கல் டிசைன் அண்ட் பார்ட் டிசைன். ஸோ யூ கேன் என்டர் எனி நேம், பட் ரைட் நவ் ஐ எம் நாட் கோயிங் டு என்டர் த நேம். ஜஸ்ட் ஐ கிளிக் ஓகே. கேஸ் ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து இந்த டிஸ்கோட பேஸ். ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த ப்ரொஃபைல், இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, அது கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இதை நம்ம வந்து தனித்தனியாக தான் ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா த சர்க்கிள். ஐ எம் கோயிங் டு சூஸ் த ஃப்ரண்ட் பிளேன். இங்கே போயிட்டு ஸ்கெட்சர் ஆப்ஷனில் ஐ ஜஸ்ட் செலக்ட் த பொசிஷன் ஸ்கெட்ச் அண்ட் செலக்ட் த ஃப்ரண்ட் பிளேன். மேக் ஷூர் ஹரிசாண்டல் வெர்டிகல் டைரக்ஷன். இப்போ இது ஓகே தான். இந்த பொசிஷன் ஸ்கெட்ச் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ கிளிக் ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 80 mm. ப்ரொஃபைல் மெனுவில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள், கிளிக் த சென்டர் பாயிண்ட், கிளிக் அவுட் சைட் அண்ட் கன்ஸ்ட்ரைனில் போயிட்டு செலக்ட் கன்ஸ்ட்ரைன் அண்ட் கிவ் த டயாமீட்டர் வேல்யூ, டயாமீட்டர் 80. ஸோ ஒன்ஸ் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா இங்கே போயிட்டு எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதோட திக்னஸ். ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி த செக்ஷன் வியூ. ஸோ 8 mm, ஓகேங்களா. ஸோ ஹியர் யூ கேன் சி 8 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 mm இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 mm இருக்குது, ஓகேங்களா. ஆக்சுவலாக திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm தான். இந்த 11 mmங்கிறது இட்ஸ் நாட் அ திக்னஸ் பிகாஸ் யூ கேன் செக் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கு மேலே இந்த ஸ்டெப் ஒன்று ஆட் ஆகுது. ஸோ இந்த திக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா 11 mm. பட் இந்த சிலிண்டரோட திக்னஸ் வந்து ஒன்லி 8 mm, ஓகேவா. ஸோ ஐ எம் கோயிங் டு அப்ளை ஒன்லி 8 mm. ஸோ பேட் கமாண்ட் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் தட் ஸ்கெட்ச் and select the pad, only the value of 8 mm. 8 கொடுத்துட்டு just click the preview. You can see the preview. So and extrude direction நீங்கள் வந்து எந்த டைரக்ஷனில் வேணாலும் வச்சுக்கலாம். just make this direction. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ப்ரொஃபைலும் இந்த ஃப்ரண்ட் வியூவில் தான் நமக்கு ஷோ பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த ஃப்ரண்ட் வியூவில் போய் நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வருது இல்லை. ஸோ இந்த லைன், தென் இந்த ஹரிசாண்டல் லைன், இந்த லைன், இந்த 3 லைனை மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். Again I am going to select this position sketch and select the front face or this front plane. ரெண்டுமே ஓகே தான். just select the plane
and position sketch, make sure horizontal vertical கரெக்டாக இருக்குது, just click OK. இப்போ இந்த 3 லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ ட்ரா ஒன் லைன் ஹியர். ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனோட லென்த் ஆர் ஹைட் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் வந்து ஒரு சர்க்கிள் வந்து அலைன் ஆகுது. இந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 62 mm டயாமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி இதை ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் மேக் ஷுர் திஸ் சர்க்கிள் அண்ட் திஸ் லைன் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஸ்டன்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போய்ட்டு டேஞ்சன்சி. ஸோ டேஞ்சன்சி அப்ளை பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக மாற்றிட்டு இது நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறமா இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் 62. ஓகேவா? இப்போ இந்த லைன் வந்து பார்த்தீங்களா கன்ஸ்டன்ட் ஆகிடுச்சா? தென் இந்த பக்கம் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஐ கிரியேட் ஒன் லைன் ஹியர். இந்த லைனோட ஆங்கிள் இங்கே பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஸோ ஆங்கிளில் போய்ட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் லைன் அண்ட் தட் லைன். ஓகே, ரெண்டு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கிவ் த ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி கொடுத்துட்டோம், பட் இட்ஸ் நாட் கன்ஸ்டன்ட், ரைட்டா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனையும் இந்த சர்க்கிள் இருக்குல்ல ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை த டேஞ்சன்சி. ஒன்ஸ் டேஞ்சன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் கன்ஸ்டன்ட் ஆயிரும். ஸோ சேம் லைன் எனக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் செலக்ட் த லைன் அண்ட் ப்ரொஃபைலில் போய்ட்டு ஐ ஜஸ்ட் யூஸ் த மிரர் கமாண்ட். ஓகே, ஆப்ரேஷன் டூல் பாரில் உங்களுக்கு யூ கேன் செக் திஸ் மிரர் கமாண்ட். ஸோ பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த சர்க்கிளை நான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்க்கிளை ப்ரொஜெக்ட் பண்ண இப்படி நீங்கள் இது மேலே போய்ட்டு ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ ரீக்ரியேட் பண்ணாமல் இந்த சர்க்கிள் உங்களுக்கு அப்படியே ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்ரேஷன் டூல் பாரில் போய்ட்டு யூ கேன் யூஸ் தட் கமாண்ட் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட். ஜஸ்ட் செலக்ட் திஸ் கமாண்ட் அண்ட் செலக்ட் த சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஐம் கோயிங் டு ட்ரிம் த அன்வான்ட் ஏரியா. ஸோ ஜஸ்ட் செலக்ட் த ஆப்ரேஷன் டூல் பார் அண்ட் செலக்ட் திஸ் குயிக் ட்ரிம். ஸோ டபுள் கிளிக் அண்ட் செலக்ட் திஸ் அன்வான்ட் ஏரியா. எனக்கு இந்த ஏரியாலாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஐ ரிமூவ் திஸ் ஏரியாஸ் ஒன் பை ஒன். ஸோ கரெக்டாக பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் போர்ஷன். திஸ் போர்ஷன்ஸ் ஐ டோன்ட் வாண்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ப்ரொஃபைல். ஸோ இந்த ஆர்க் எனக்கு தேவைப்படுது. தென் இந்த லைன், திரும்ப இந்த ஆர்க், அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சைட் ஆல்சோ. ஓகே, ஸோ ஐ எக்ஸிட் த ஸ்கெட்ச் ஹியர். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இந்த லைன் மட்டும் இருக்கக்கூடாது, இந்த லைன் கூட சேர்ந்து இந்த ஆர்க் ப்ரொஃபைலாக வேணும். அப்போ தான் இது வந்து ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக இருக்கும். இப்போ இந்த ப்ரொஃபைலை நம்ம வந்து பேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட பேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த பேஸ் வந்து 8 mm பண்ணியிருந்தோம். ஸோ இதோட டோட்டல் வந்து 20. இப்போ இந்த பேஸில் நம்ம டாப் சைடில் ட்ரா பண்ணியிருக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு பேட் திஸ் ஸ்கெட்ச் அப் டு 12 mm. ஓகேங்களா? ஸோ ஐ எம் கோயிங் டு பேட் திஸ் ஒன் இன் திஸ் டைரக்ஷன் ஃபார் 12 mm. ஜஸ்ட் கிளிக் ப்ரிவ்யூ அண்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் போர். ஸோ ஒரு பெருசாக ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த வியூவில் தான் நம்ம வரைய போகிறோம். சேம் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ மீன்ஸ் யூ கேன் செலக்ட் திஸ் ஃப்ரண்ட் ஃபேஸ். ஓகே, ஆர் ஃப்ரண்ட் பிளேன். ஸோ ரைட் நவ் ஐ எம் யூசிங் திஸ் ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸோ ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்சில் போயிட்டு பொசிஷன் ஸ்கெட்ச், செலக்ட் த ஃபேஸ் அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ இந்த சர்க்கிள் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 40. யூ கேன் செக் ஹியர் டயாமீட்டர் 40. ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போய் சர்க்கிள் செலக்ட் பண்ணிடுங்க அண்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள், கன்ஸ்ட்ரெயின், give the dimension of 40 mm and exit. ஸோ ஒரே டைமில் நம்ம இன்னர் அண்ட் அவுட்டர் சேர்த்து ட்ரா பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டெப்த் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரில் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்மால் சர்க்கிள் கிரியேட் பண்ண முடியும். ஒரே ஸ்கெட்சில் வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு இது கரெக்டாக வராது. ஓகேங்களா? ஸோ இந்த டெப்த் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெப்த்தை வந்து இந்த வியூவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ 10 mm, அதாவது நீங்கள் 10 mm வந்து பாட்டமில் இருந்து, ஸோ இந்த பாட்டம் மீன்ஸ் இந்த ஹோலோட டெப்த் 10 mm. அப்போ ரிமைனிங் இதுவுமே 10 mm தான் நமக்கு, ஏன்னா டோட்டலாக 20 mm. ஸோ ஜஸ்ட் ஐ எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் அண்ட் திஸ் டைம் ஐ எம் கோயிங் டு packet command. Just select that sketch and you can see that direction. So in this direction just give the value of 10 and check the preview. Okay, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஸ்மால் சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மால் சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம். ஆக்சுவலி திஸ் இஸ் given here the small circle value. இந்த ஸ்மால் சர்க்கிளோட டயாமீட்டர் இந்த வியூவில் இல்லை, பட் யூ கேன் செக் த செக்ஷன் வியூ. இந்த செக்ஷன் வியூவில் பாருங்கள் டயாமீட்டர் 18. ஓகேவா? ஸோ இந்த டயாமீட்டர் 18 just go to position sketch. You can select this front face. Okay, you can select this front face or front plane
ஆர் இந்த ஃபேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒன்று தான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஃப்ரண்ட் பிளேன். ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஓகே. அண்ட் diameter 18. I am going to create one circle here, a diameter of 18. So once 18 mm கொடுத்ததுக்கு அப்புறமா double click the value and 18 mm, exit the workbench. இப்போ இந்த ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு த்ரூவாக இந்த பக்கம் வரைக்கும் வரணும். ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் திஸ் ஆப்ஷன், பேக்கெட் கமாண்டில் போயிட்டு யூ கேன் என்டர் த வேல்யூ ஆர் யூ கேன் சூஸ் அப் டு நெக்ஸ்ட், அப் டு லாஸ்ட். ஓகேவா? ஸோ யூ கேன் சி ஹியர் இந்த ஹோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் தான் வந்துருக்கு, இன்னொரு பக்கம் வரல. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணோம். ஃப்ரண்ட் பிளேன் வந்து இங்கே தான் இருக்குது, இங்கேருந்து தான் நம்ம ஸ்கெட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம திக்னஸ் வந்து கரெக்டாக வெளியில் ஆப்போசிட் சைடு நமக்கு கிரியேட் ஆகலை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா we can use that more option and up to next of second direction also. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் லிமிட் செகண்ட் லிமிட் ரெண்டையுமே யூஸ் பண்ணி யூ கேன் கட். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கெட்ச் வந்து இங்கே இருந்திருக்கும். தென் ஒரே டைரக்ஷனில் யூ கேன் ரிமூவ். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட், இதில் வரக்கூடிய கட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வியூ பாருங்கள். இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இந்த வியூவில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைலை நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா we can easily create this profile. ஸோ கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த வியூவில் இந்த ப்ரொஜெக்ஷன் தெரியுதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு வியூ கண்ட்ரோலில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் வியூ வைக்கும்போது கரெக்டாக பாருங்கள் இந்த வியூ தெரியும். ஸோ இந்த வியூ உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வியூவாக நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ சைட் வியூ வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இல்லை. பட் இஃப் ஐ சூஸ் த டாப் வியூ யூ கேன் செக் இது கரெக்டாக இருக்குதா. ஸோ இது நம்ம டாப் வியூ கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் திஸ் பிளைன், பொசிஷன் ஸ்கெட்ச். இப்போ பாருங்கள் ஹரிசாண்டல் வெர்டிகல் தலைகீழ இருக்குது. இப்படியே நீங்கள் ஓகே கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த மாதிரி இந்த ப்ரொஜெக்ஷன் இங்கே வராது. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள் இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து அப்படியே மாறி வந்துருச்சு. ஸோ நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்படி இதை நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐ எம் கோயிங் டு யூஸ் த டாப் லைன். ஹியர் யூ கேன் செக் த டாப் லைன். ஸோ இதுதான் நம்மளோட வியூ. ஸோ லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டாப் லைன். ஸோ ஸ்கெட்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஜஸ்ட் செலக்ட் த டாப் லைன். இப்போ பாருங்கள் ஹரிசாண்டல் வெர்டிகல். ஸோ ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஹரிசாண்டல் டைரக்ஷன் ஓகே, வெர்டிகலை ரிவர்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் மேக் வெர்டிகல் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ பொசிஷன் ஸ்கெட்சோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான், நம்மளோட ஓரியன்டேஷனை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்படியே ட்ரா பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரியே நமக்கு பொசிஷன் வந்துடும். ஸோ இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணிக்கலாம். ஐ கிரியேட் ஒன் லைன் ஹியர். நான் ஒரு சைடு மட்டும் ட்ரா பண்ணுறேன், இன்னொரு பக்கம் அப்படியே நான் மிரர் பண்ண போகிறேன். கம்ப்ளீட்டாக ஐ எம் கோயிங் டு மிரர் திஸ் ப்ரொஃபைல். ஸோ டபுள் கிளிக் கன்ஸ்ட்ரைன் அண்ட் செலக்ட் திஸ் லைன் அண்ட் பாயிண்ட், ரைட் கிளிக் கோஇன்சிடென்ட். இந்த லைனோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm. ஸோ டோட்டலாக 16. நான் ஒரு பக்கம் மட்டும் ட்ரா பண்ணுறதுனால ஐ கிவ் த 8 mm அண்ட் திஸ் ஒன் 9 mm. அண்ட் இந்த டெப்த் பார்த்தீங்க அப்படின்னா 3 mm. ஸோ இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 6 mm. ஸோ இந்த டெப்த் பார்த்தீங்கன்னா 2.5. and this one also we can apply 3 mm. ஸோ இதுதான் இந்த ப்ரொஃபைல். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரொஃபைல் அப்படியே நான் ஆப்போசிட் சைடு ஐ எம் கோயிங் டு யூஸ் த மிரர். ஃபர்ஸ்ட் செலக்ட் தீஸ் லைன்ஸ் 1 2 3 4 5. ஆல் 5 லைன்ஸ் ஐ எம் கோயிங் டு செலக்ட். அண்ட் இங்கே போயிட்டு ஆப்ரேஷன் டூல் பாரில் மிரர் கமாண்ட், செலக்ட் தி சென்டர். ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த பாட்டமை நம்ம க்ளோஸ் பண்ணணும். I just create one line here and close it. So exit the workbench. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் பேக்கெட் கமாண்ட். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து பேக்கெட் பண்ண போகிறோம் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஸோ நம்ம பேக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கெட்டில் போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச், பேக்கெட் இன்டு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் மட்டும், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வி ஷேப் வரக்கூடிய இடத்துல தான் கட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இது ரிமூவ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஒரு டைரக்ஷனில் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இது வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 இருக்குது. ஸோ we can யூஸ் பேட்டர்ன், 3D பேட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் த பேக்கெட் அண்ட் கோ டு பேட்டர்ன் கமாண்ட். ஹியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சரில் உங்களுக்கு சர்க்குலர் பேட்டர்ன் இருக்கும். சர்க்குலர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிவிட்டு
now I am select this complete crown and instance வந்து டோட்டலாக எனக்கு 3 வேணும். 1 2 3 3 வேணும். ஜஸ்ட் என்டர் 3 அண்ட் ரெஃபரன்ஸில் வந்து சர்க்கிள் தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் இந்த ஃப்ளாட் பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து இந்த மூணுக்கும் காமனான சர்க்கிள், இந்த மூணு ப்ரொஃபைலும் காமனான கனெக்ட் ஆகக்கூடிய இந்த சர்க்கிளை தான் செலக்ட் பண்ணணும். I just select this outer and click OK. See, you can see here. So exactly what is here, you get that result. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கட்டு, இந்த இடத்துல உங்களுக்கு 3 கட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் 3 த்ரூ ஹோல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ரிமூவ் திஸ் போர்ஷன், திஸ் ப்ரொஃபைல். அதுக்கப்புறமா வந்து இந்த த்ரூ ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் டைம் ஐ எம் கோயிங் டு யூஸ் தட் ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இந்த பேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சேஞ்ச் இஸ் ஐசோமெட்ரிக். ஓகே, யூ கேன் சி ஹரிசாண்டல் வெர்டிகல் கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ எய்தர் யூ கேன் கிரியேட் எனி ஒன் ஆஃப் த சைடு. ஸோ நான் வந்து இந்த பாட்டமில் இருக்கிறத வரைஞ்சிக்கிறேன், எனக்கு அப்போ தான் கன்ஸ்ட்ரெயின் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஐ ஜஸ்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இந்த சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. யூ கேன் செக் ஹியர் இன் திஸ் வியூ. Okay, here you can see radius 6. So just go to constraint and give the dimension of diameter 12. And in the point பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் மூவ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இந்த லைனில் மெர்ஜ் ஆகணும். இந்த கட்டு இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டும் இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் ஷுர் இட்ஸ் கோயின்சிடென்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா திஸ் லைன். எனக்கு இந்த லைன் வந்து தேவைப்படுது. ஓகேவா? இல்லைனா நீங்கள் இதை ட்ரா பண்ணாமல் கூட வச்சுக்கலாம். நோ இஷ்யூ. ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இந்த சர்க்கிள் வந்து நம்ம வந்து பேக்கெட் பண்ண போகிறோம். ஸோ ஐ எம் கோயிங் டு பேக்கெட் திஸ் சர்க்கிள். இந்த சர்க்கிளோட டெப்த் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா ஹியர் யூ கேன் சி த டெப்த் ஆஃப் திஸ் அப் டு திஸ் ஃபேஸ். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஃபேஸ் வரைக்கும் இந்த டெப்த் வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக யூ கேன் சூஸ் த ஸ்கெட்ச். செலக்ட் த ஸ்கெட்ச், பேக்கெட் கமாண்ட் போயிட்டு யூ கேன் செலக்ட் அப் டு நெக்ஸ்ட் ஆர் யூ கேன் செலக்ட் அப் டு பிளேன். அப் டு பிளேன் வச்சுட்டு இந்த சர்ஃபேஸை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் கூட இது அலைன் ஆயிரும். ஓகேவா? யூ கேன் see here. தென் இந்த பேக்கெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு again சர்க்குலர் பேட்டர்ன் போயிட்டு ஜஸ்ட் மேக் யுவர் கம்ப்ளீட் க்ரௌண்டில் நம்பர் ஆஃப் கவுண்ட் 3. ஸோ இங்கே ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும், 3. ஸோ டைரக்ஷன் இங்கே வந்து ரெஃபரன்ஸில் வந்துட்டு இந்த சர்க்கிள். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் தட் சர்க்கிள். தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல் வருது. அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா இந்த மூணு இடத்துலையும். ஸோ இங்கே 3 ஹோல், அதே மாதிரி இங்கே இது எல்லாமே த்ரூ ஹோல்ஸ் மீன் இந்த சாலிட் ஃபுல்லாகவே இது கிரியேட் ஆகும். அப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம ஒரே ஸ்கெட்ச்லேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அகெயின் ஐ எம் கோயிங் டு யூஸ் தட் சேம் ஃப்ரண்ட் வியூ ஆர் ஃப்ரண்ட் ஃபேஸ். நீங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸ் எடுத்தாலும் ஓகே தான், இந்த ஃப்ரண்ட் பிளேன் எடுத்தாலும் ஓகே தான். ஜஸ்ட் ஐ செலக்ட் த ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ திஸ் டைம் ஐ கிரியேட் ஆல் திஸ் சர்க்கிள் இன் ஏ சிங்கிள் ஸ்கெட்ச். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 ஸ்கெட்சு, திரும்ப இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 இது எல்லாத்தையுமே ஒரே டைம் பண்ண போகிறேன். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி தட் வேல்யூ ஆஃப் இயர் M8. ஸோ 3 இன்ச்சு M8. ஓகேங்களா? M8 அப்படின்னா ஸோ டயாமீட்டர் 8. ஸோ ஜஸ்ட் அப்ளை த டைமென்ஷன் ஆஃப் இயர். ஸோ 8 mm. இந்த 8 mm கொடுத்ததுக்கு அப்புறமா செலக்ட் த சர்க்கிள் அண்ட் ஆர் கோ டு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸ் கான்சென்ட்ரிசிட்டி. இப்போ இந்த சர்க்கிளை வந்து ஐ கேன் செலக்ட் அண்ட் கோ டு ப்ரொஃபைல், select the circle and go to operation mirror command. You can mirror opposite side. Then அதே மாதிரி இந்த இடத்துலயும் நான் வந்து கரெக்டாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளோட diameter of 8 mm. So 8 mm diameter. Then select that circle and this arc. Constraint define dialog box concentricity. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 22 mm பிச் சர்க்கிள். இந்த பிச் சர்க்கிள் மேலே தான் மவுண்ட் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு ட்ரா ஒன் சர்க்கிள். இது சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 28. பட் அந்த சர்க்கிள் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் சர்க்கிள். ஸோ செலக்டட் சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட்டில் போய்ட்டு மேக் ஷுர் ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறமா அதை அன்செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 சர்க்கிளை நீங்கள் வந்து யூ கேன் கிரியேட் 1 by 1 or you can create that mirror command also, mirror or rotate. இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க M5. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா M5. ஸோ diameter 5. So just go to constraint and apply the diameter of 5 mm.
தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு இப்போ மூணு இருக்கிறதுனால யூ கேன் select one axis line from here to here and give the value of 30 degree and create one circle from this point and apply the value here 5 mm. ஓகேங்களா. தென் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் அப்ளை த மிரர் கமாண்ட் ஆப்போசிட் சைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். பண்ணிங்கன்னா இது கன்ஸ்ட்ரெயின் ஆகாது, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் மிரர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் கிளிக் எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லாமே த்ரூவாக நமக்கு கட் ஆகணும். ஸோ பேக்கெட் கமாண்டில் போய்ட்டு செலக்ட் த கம்ப்ளீட் ஸ்கெட்ச் அண்ட் ஓகே அண்ட் யூ கேன் சேஞ்ச் த ஆப்ஷன் ஹியர். அப் டு பிளைன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணணும். நான் இந்த இடத்துல அப் டு லாஸ்ட் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஐ மேக் அப் டு லாஸ்ட் ப்ரிவியூ அண்ட் கிளிக் ஓகே. ஆல் திஸ் ஹோல்ஸ் கிரியேட்டட். ஓகேங்களா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷாம்பர் அப்ளை பண்ணியிருக்காங்க. we need to apply the chamfer. இந்த ஹோலோட ஃபேஸ்லையும் இந்த ஹோலோட எட்ஜ்லையும் சாம்பர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சாம்பர் வேல்யூ கொடுத்தாங்க 1 into 45 degree. ஸோ சாம்பர் கமாண்ட் 1 into 45 degree length angle 1 into 45 degree. just select the edges one by one. ஸோ இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே வரிசையாக. select all the edges. ஸோ 1 2 ரொட்டேட் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஸோ செலக்ட் ஆல் த எட்ஜஸ். ஒன் பை ஒன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபினிஷ். மேக் ஷூர் ஐசோமெட்ரிக். ஸோ அது ஃபைனலாக இஃப் யூ வாண்ட் டு அப்ளை த கலர் யூ கேன் செலக்ட் த பார்ட் பாடி, ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டி and you can apply any color here. Okay, so now the sketch is complete. Now the 3D model is complete. So இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஃபியூச்சரில் இதே மாதிரி நிறைய இன்னும் வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ until then bye. Thank you for listening.